சுந்தரி பண்ண எல்லா வேலையும் வந்து அபி என்ன பண்ணுறாங்க எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது சுந்தரி இவ்வளோ மோசமான விஷயத்த பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து எப்படியாவது அணு வந்து இந்த மாதிரி சித்தரிக்கணும், அவளுக்கு வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இதுவால் அணு வந்து எவ்வளோ வேதனைப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அணு அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அணுக்கு நீங்கள் செஞ்சது பெரிய துரோகம் சித்தி, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஐயோ ராகவ் தயவுசெய்து என்ன மன்னிச்சிட்டு ராகவ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. சுந்தரி பார்த்து எல்லாருமே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து சுந்தரி சொல்கிறாங்க, நான் செஞ்சு பெரிய தப்பு தான், தயவுசெய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்றாங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க என் பொண்ணுக்கு, என் பொண்ணு வாழ உங்களுக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா சொல்லிவிடுங்க, அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க, என் பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கெடுதலை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ராகவ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சுந்தரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இவங்க எங்கள் 2 பேரும் பிரிக்க தானே இவ்வளோ பண்ணாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்த்து வாழ போகிறோம், சீக்கிரமாகவே வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அணுவும் வந்து ஆகாஷும் அதை பார்த்துட்டு சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஷூட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக எல்லா ஷூட்டும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு நம்ம ராகவ். என்னாச்சு லாவணியா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஆள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி நடிக்கிறதுக்கு, அவங்களாம் வந்துடுறாங்களே. இல்லை ராகவ், மேல் நடிக்கிறவங்க வரவே வரல, ஃபீமேல் நடிக்கிறவங்களும் வரல ராகவ் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் ராகவ், வேறு வழி இல்லை ராகவ், நீ தான் பண்ணி ஆகணும். கரெக்டு, நான் தான் பண்ண முடியாது சொல்லிட்டேன்ல, ஏன் அவனே இப்படிலாம் பண்ணுற, எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறேன், நீயும் நானும் நடிக்க போகிறது உறுதி தான், இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராகவ், நான் என்ன பண்ணுறது, ஆள் வரல அர்ஜென்ட்டில், இப்போ நடிச்சே ஆகணுமா, இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி நடிக்கல, நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் கரெக்டு தான் ராகவ், என்ன பண்ணுன்னு தெரில, முடிவது நீ நினச்சா முடியும் ராகவ், நீ என்ன சொல்ல வர. இல்லை ராகவ், நீ நினச்சேன்னா கண்டிப்பாக முடியும், நீ ப்ளீஸ் நீ நடிச்சிடலாம்ல அப்படின்னு. சரி ஓகே நானே நடிக்கிறேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் டைலாக்லாம் கேட்குறாரு. எப்படி பண்ணணும், டான்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி ஃபீமேல் வரலையா அப்படின்னு. ஃபீமேல் வரலையே அப்படின்றாங்க. சரி ராகவ் நானே பண்ணிட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி ஃபீமேல் வந்து வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அபி நீ இந்த ஃபீமேல் வெர்ஷனை நீ பண்ணு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. அது வந்து ராகவ், சரி அப்படின்னா இவளே பண்ணுறா பரவாயில்லையா உனக்கு அப்படின்னா, வேணாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பண்ணுறாங்க. அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அபிராகவும் அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஆடை நடித்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம காண்டாவது லாவணியாவில் தாங்கிக்க முடியல. அடுத்து வந்து அபிக்கிட்ட வந்து ராகவ் வந்து சொல்கிறாரு, அபி உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் அபி அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன் அபி, கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், உன்னை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அபி, நீயும் நானும் நம்ம வாழ்க்கையை சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி வந்து, இது வந்து எப்படி நடக்கும் ராகவ், நீங்கள் தான் என்னை சந்தேகப்பட்டீங்கல்ல, நான் எப்படி இங்கே இருக்கிறது, இங்கே பாரு அபி ப்ளீஸ் அபி, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, நான் வந்து February 14 அன்றைக்கி தான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல, ஏன்னா வந்து நம்ம 2 பேரும் இந்த ஆட் ஷூட்டில் நடித்தோன்னே எனக்கு வந்து உன்னோட மனசே தேடுது எனக்கு, ப்ளீஸ் அபி நான் சொல்கிறது உண்மை தான், தயவுசெய்து நம்பு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அப்படியே கட்டிக்கிறாங்க. இது சந்தோஷம் தாங்க முடியல ராகவுக்கு. இதெல்லாம் நினச்சி பார்க்குற ராகவ், இதெல்லாம் கனவா, ஆட் ஷூட் நடித்ததுலேருந்து நம்மளுக்கு அபி ஞாபகமாக இருக்குது, அதான் இப்படிப்பட்ட கனவு வருது, ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நிஜமாகும், நான் கண்டிப்பாக அபிக்கிட்டே என்னோட லவ் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவேன், அப்போ கண்டிப்பாக அபி என்னை ஏற்றுப்பா, ஏன்னா அபி வந்து என்னை ரொம்ப விரும்புகிறா, எனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறா, அது எனக்கு நல்லாவே தெரியும், எங்கே லாவணியா இந்த ஆட் ஷூட்டில் நடிச்சிடுவாளோன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவள் ஒத்துக்கிட்டா. ஏன்னா என் மேலே அவ்வளோ பெரிய அவளுக்கு, நானும் லாவணியாவும் ஒன்றா இருக்கிறது அவளுக்கு எப்பவுமே பிடிக்காது, அவள் கண்ணில் வந்து லவ் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே வந்து லாவணியா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முரளிக்கிட்டையும் சுந்தரிக்கிட்டையும் முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஆட் ஷூட் ஒன்றா பண்ணாங்களா, நீ இப்படி பண்ண விட்ட அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, ராகவ் தான் இப்படி பண்ணுறா, இப்போ ராகவோட வந்து பிஹேவியர் எதுவுமே சரியில்லை, வந்து ஆஃபீஸில் வந்து அந்த அபியோட படத்தை மாட்டிட்டான், அது மட்டும் கிடையாது அபி பின்னாடியே சுற்றிட்டுருக்கான், இதனால் என்ன தெரியுதுன்னா ராகவ் வந்து அபி விரும்புகிறான்னு தெரியுது, இது இப்படியே போனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான், ராகவ் கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து முரளி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இவங்க 2 பேர் பிரிக்க வேறு ஏதாவது திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.